சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க மலர் வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள போகும்போது கார் சவுண்டு கேக்குது. பெரிய வீட்டை திரும்பி பாக்குறாங்க. அப்ப தனமும் வெளிய நிக்கிறாங்க. பெரிய வீட்டுல இருந்து காவியாவும் போஸும் கார்ல ஏறதுக்காக வாராங்க. அப்பந்தான் தனம் சொல்றாங்க, அக்கா நீங்க போஸ் மாமா ஒய்ஃப பார்த்தது இல்லல்ல, அந்த கார்ல ஏறி உட்கார போறாங்கல்ல அந்த பொண்ணுதான் போஸ் மாமா ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தனம் காவியாவ மலருக்கு அறிமுகப்படுத்துறாங்க. தனம் சொன்ன பிறகுதான் காவியாவ தடவை மலரு பாக்குறாங்க. காவியாவ பார்த்ததுமே மலரு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, காவியா இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மலர் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேக்குறாங்க. இரு தனம், நான் போய் காவியா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மலர் சொல்லவும், என்னக்கா காவியாட்ட போய் நீ என்ன பேச போற அப்படின்னு தனம் கேக்குறாங்க. இருடி நான் போய் பேசிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமா வந்துகிட்டு இருக்காங்க காவியாவை பார்த்து பேசுறதுக்கு. இங்க காவியா வரத பார்த்துட்டு காரை திறந்து விடுறாரு போஸ். காருக்குள்ள காவியா பக்கத்துல போய் போஸ் உட்கார போறாரு. அப்பதான் காவியா சொல்றாங்க, இங்க பாரு, என் பக்கத்துல உட்கார்ந்து வர வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. எனக்கு நீ கார் டிரைவரா தான் இருக்கணும். போய் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து காரை ஓட்டு அப்படின்னு காவியா சொல்லிடுறாங்க. போஸ பார்த்தா வேற வழியே இல்லாம டிரைவர் சீட்டுக்கு வாராரு. அப்பந்தான் விறுவிறுன்னு அங்க மலர் வாராங்க. காருக்குள்ள காவியா உட்கார்ந்து இருக்கவும் கார் கண்ணாடிய மலர் தட்டுறாங்க. தட்டுற சத்தம் கேட்டு காவியா கார் கண்ணாடிய ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க மலர் நிக்கிறாங்க. காவியாவை பார்த்து மலரு கேக்குறாங்க, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க யாரு அப்படின்னு காவியா கேட்கவும், நீங்க கொஞ்சம் வெளிய வாரீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு மலர் சொல்லவும், நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, என்னைய போய் வெளிய வாரீங்களான்னு கேக்குறீங்க அப்படின்னு காவியா சொல்லவும், நான் போஸோட முதல் மனைவி அப்படின்னு மலர் சொல்றாங்க. போஸோட முதல் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து காவியா கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் போஸுக்கு பார்த்தா தலையே சுத்த ஆரம்பிக்குது. இவ வேற இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ரொம்ப பயத்தோட உட்கார்ந்து இருக்காரு. அப்பந்தான் காவியாவை பார்த்து மலர் மறுபடியும் கேக்குறாங்க, என்னைய உனக்கு தெரியவே இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு, என்ன நல்லா உத்து பாரு, உனக்கு இங்க ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு மலர் கேக்குறாங்க. உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, ஏன் திரும்ப திரும்ப என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல அப்படின்னு காவியா சொல்றாங்க. அப்பந்தான் மலர் சொன்ன விஷயத்தை கேட்டு காவியா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. மலர் அப்படி என்ன சொன்னாங்கன்னா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு மலர் சொல்றாங்க. அத கேட்டுதான் காவியா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நான்சென்ஸ், நான் வந்து எங்க வீட்டுல ஒரே பொண்ணுதான் எங்க அப்பா அம்மாவுக்கு, நீ என்னடானா உன் கூட பிறந்த தங்கச்சின்னு என்கிட்ட வந்து சொல்ற, உன்னைய நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, என்ன ஏதாவது பணம் பறிக்கிறதுக்காக பிளான் போட்டு என்கிட்ட வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கோவமா கேக்குறாங்க. ஓ, நீ இந்த மாதிரி ஆளுங்கிறதுனால தான் உன்னைய போஸ் கலட்டி விட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க. உடனே மலர் வந்துட்டு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட காவியா, நீ உண்மையிலேயே என் கூட பிறந்த தங்கச்சி தான், அதுக்கு நான் ஆதாரமும் வச்சிருக்கேன் அப்படின்னு மலரும் கோவமா சொல்றாங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்க, என்ன ஏதாவது நாடக சீரியல் கதைக்கு என்னைய வச்சு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு காவியா கோவமா கேக்குறாங்க. இங்க பாரு காவியா,
நம்ம 2 பேத்துக்கும் அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. நமக்கு அப்பா மட்டும்தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து பரீட்சை லீவுக்கு அப்பா கிட்ட எங்கேயாவது கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்லி நம்ம 2 பேரும் அப்பாவை ரொம்ப வற்புறுத்தணும். அதுக்கு அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு அப்பா நம்ம 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போயிருந்தாரு. அங்க போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுதான் நீ திடீர்னு காணாம போயிட்ட. அதுக்கப்புறம் உன்னைய நானும் அப்பாவும் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தோம். ஆனா உன்னைய கண்டுபிடிக்கவே முடியல. நீ காணாம போகவும் அப்பா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திடீர்னு போன் வந்துச்சு. நானும் அப்பாவும் போயிருந்தோம். நம்ம ஊட்டிக்கு போயிருந்தப்ப நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸ அந்த போலீஸ்காரங்க எங்க கிட்ட எடுத்து காட்டுனாங்க. அத பார்த்துட்டு அப்பா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. என்ன சார் என்ன சொல்றீங்க? என் பொண்ணோட ட்ரெஸ் இருக்கு, என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு அப்பா போலீஸ் கிட்ட கேட்டாரு. அதுக்கு அவங்க உங்க பொண்ணு இறந்துட்டாங்க, ட்ரெஸ் மட்டும்தான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் நாங்க 2 பேரும் அழுதுகிட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நீ உயிரோட இல்லைன்னு சொல்லி அப்பா தினமும் உன்னை நினைச்சு அழுவாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் காவியா நான் உன்னைய பாக்குறேன். அப்பாவும் நானும் நீ உயிரோட இல்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா போயும் போயும் இந்த படுபாவி பயலுக்கு வந்து நீ கழுத்தை நீட்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. மலர் சொல்ல சொல்ல அத காவியாவால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு மலர் கிட்ட காவியா கேக்குறாங்க. இன்னமும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? ஆனா நீ எப்படி பழசெல்லாம் மறந்தேன்னு தெரியல. ஒருவேளை உனக்கு ஆக்சிடென்ட் எதுவும் ஆகி நீ பழசெல்லாம் மறந்து இவங்க வீட்டுல வந்து நீ பொண்ணா போயிருக்கணும். நீ பழசெல்லாம் மறந்திருந்தா தான் நீ வந்து அவங்களுக்கு மகளா இருக்க முடியும். சத்தியமா சொல்றேன், நீ என் தங்கச்சி தான். இப்ப இருக்காங்களே உங்க அம்மா அப்பா அந்த எம்எல்ஏ, அவங்க கிட்ட போய் நீ கேட்டு பாரு. அப்ப தெரியும் உன்னை எதனால அவங்க அங்க தங்க வச்சாங்க. இல்ல உண்மையிலேயே நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வீட்டுல தங்கிட்டியா? அதுக்கப்புறம் அவங்க உன்னைய அவங்க பொண்ணா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு விட தெரியணும்னா உன்னோட வளர்ப்பு அம்மா அப்பா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு மலர் சொல்றாங்க. மலர் சொல்ல சொல்ல காவியாவுக்கு தலையே சுத்துது. என்ன சொல்ற? நீ சொல்றத பார்த்தா எனக்கு தலையே சுத்துது அப்படின்னு காவியா சொல்றாங்க. இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு காவியா அப்படின்னு சொல்லி போட்டோவை எடுத்து மலர் காட்டுறாங்க. அதுல அவங்க அப்பாவோட காவியாவும் மலரும் நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு காவியா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் போஸ் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு, என்னது இவளுங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா? இவ ஒருத்திக்கே நம்மளால ஈடு கொடுக்க முடியல, இனி அக்கா தங்கச்சினா நம்மள படாத பாடு படுத்திடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு வயித்துல புளிய கரைக்குது.